அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்கள் பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த செவ்வாய் பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது சிலருக்கு கோபம் தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் சில நேரங்களிலே உங்களுக்கு பிற இடத்திலே தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபாடு செய்வதும் வம்பு வழக்குகள்லாம் வந்து சேரக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் சஞ்சரிக்கின்றார். நல்ல உயர்கல்வி படிப்பதற்கும் அறிவு சார்ந்த விஷயங்களை வளர்த்து கொள்வதற்கும் சிறப்பாய் அமையப்பெறக்கூடியவர் புத பகவான். உங்களுக்கு ராசி மண்டலத்திலே 2ஆம் இடத்திலே சஞ்சரித்து அதோடு அல்லாமல் 3லே அமையப்பெறுகின்றார். குரு பகவானும் சூரிய பகவானும் பொருளாதார நிலை மேம்பாட்டுகள், உயரக்கூடிய விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், அதே போல் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உங்களுக்கு புதிய முயற்சியாக ஆராய்ச்சியிலே ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு நல்ல வெற்றிகரமான விஷயங்கள். சிலருக்கு அதீத பணி சுமைகள், அதாவது நிறைய வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேலை நீக்கத்தில் பெற இருப்பதால் அந்த நேரத்தில் அந்த வேலையும் நீங்களே சேர்த்து செய்வதால் சில மன கஷ்டத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம். தொழில் நல்லபடியாக போகும், தொழில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதிகப்படியான பணி சுமைகள், அதிகமாக வேலை செய்கிறோமேன்ற ஒரு கவலையும் வெறுப்போடையே நம்ம போயிட்டு அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியலையேன்ற ஒரு மன வருத்தத்தோடையே வேலை செய்யக்கூடிய நீங்கள் இந்த மாதத்திலே நல்ல லாபங்கள், அதே போல் போனஸ், திடீர் ஜாக்பாட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்லா ஏற்படக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படுது. இந்த நாளில் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகளும் வெற்றிகரமான விஷயங்களும் ஆதாயங்களும் புதிய உறவினர்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகளாக நடப்போது. சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே வக்கரமடைகிறார். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்திலே வக்கரமடையும் போது லாபங்கள் ஆதாயங்கள் எல்லாம் இருந்தாலும் எதிர்பார்த்த இடத்துல நல்ல பண வரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் பண தட்டுப்பாட்டிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் எப்போதுமே கையில் கேஷ் வச்சுங்க. ஜிபே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்கள். பணம் சார்ந்த செயலிகளிலே நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. தொழில் முன்னேற்றகரமான விஷயத்திலே நடக்கும். அதே போல் உரிய நேரத்திலே காசோலைகளில் வராததால் சில பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய தருணங்கள். அதே போல் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இனிமையாக நடப்படக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளாக ஏற்படுறதுனால நீங்கள் சில நேரங்களிலே உங்களுடைய நண்பர்களிடத்திலே அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களிலே சில பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பாக அமையப்பெறும். உங்கள் உடல்நிலையிலே சில முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உடல் உபாதையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலை மேம்பாட்டடைந்து ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இந்த சனி வக்கர பயிற்சியும் குரு பகவானுடைய கடாட்சமும் இருந்து உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் ஏற்பட உள்ளது.